முருகல் உச்சம் எல்லாம் நீங்க இன்னைக்கும் பார்க்க முடியும். இன்னைக்கு கூட இந்தியாவில் நடைபெறக்கூடிய T20 மேட்ச்ல எதுலையுமே வங்காளதேசம் கலந்து கொள்ளாது என்கிற அளவுக்கு சர்ச்சை முத்திக்கொண்டே போகிறது வங்காளதேசத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையில. வங்காளதேசம் ஷேக் ஹசீனாவால் நிறுவப்பட்ட அதே நீதிமன்றம் தான் 78 வயதாகி இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவுக்கும் மரண தண்டனை விதித்தது. இந்த ஷேக் ஹசீனா உருவாக்கின நீதிமன்றம், ஜமாத்தே இஸ்லாமியை அழிக்கிறதுக்காக உருவாக்கின நீதிமன்றத்தில் தான் இதே தீர்ப்பு அவருக்கு எதிராக வந்திருந்ததை நம்ம பார்க்க முடியும். கடந்த 55 ஆண்டுகளில் வங்கதேசம் முக்கியமான 2 கட்சிகளால் மட்டும்தான் ஆளப்பட்டிருக்கு. ஒன்று ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக், 2வது PNP காலிதாசியாவினுடைய BNP. இந்த 2 தான் அங்கே ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜமாத்தே இஸ்லாமியை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய NCP 33.6% மக்கள் செல்வாக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்கும் இடையில 1% அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்கிறது. வங்காளதேசத்தினுடைய ஆட்சி அடுத்ததாக யாரிடத்தில் போக போகிறது? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சர்வதேச நிகழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன முக்கியமான சர்வதேச நிகழ்வுனா, நமக்கெல்லாம் தெரியும், பல நாடுகளில் அண்மை காலமாக நாட்டுக்குள் உள்நாட்டு புரட்சிகள் வெடித்திருந்தது. குறிப்பாக இலங்கையில் ஒரு பெரிய அறகலையை ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது நமக்கு தெரியும். அதே போன்று நேபாளத்தில் இதே நிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் வங்கதேசத்திலையும் இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. வங்கதேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டே வெளியேறுகிற ஒரு நிலையும் தோற்றம் பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் வங்கதேசத்துக்கு தற்போது இடைக்கால ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முகமது யூனுஸ் என்ற சமாதானத்திற்கான நோபேல் பரிசு பெற்றவர் தான் தற்போது இடைக்கால ஆட்சியாளராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில தான் எதிர்வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வங்காளதேசத்தில் ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாட்டினுடைய பொது தேர்தலாக இது நடைபெற இருக்கிறது. மாத்திரமல்லாமல் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் 8வது இடத்தில் இருக்கிறது வங்கதேசம். அதிகமான இஸ்லாமியர்களை கொண்ட நாடுகள் பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கிறது வங்கதேசம். இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் தான் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்டே என்னன்னு கேட்டால், இத்தனை ஆண்டு காலம் வங்கதேசத்தை ஆட்சி செய்த, குறிப்பாக வங்காளதேசம் பாகிஸ்தானில் இருந்து தனி நாடாக சுதந்திரம் பெற்று வந்ததில் இருந்து ஒரு அரசியல் கட்சியாக உச்சம் தொட்டு கொண்டிருந்த ஷேக் ஹசீனாவினுடைய கட்சி மொத்தமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவாமி லீக்குக்கு இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. போட்டியிட முடியாத பட்சத்தில் அந்த நாட்டுக்குள்ள பல கட்சிகள் தற்போது தேர்தலிலே குதித்திருக்கிறது. குறிப்பாக 2 மாபெரும் கூட்டணிகள் தேர்தலில் குதித்திருக்கின்றன. ஒன்று, அவாமி லீகுக்கு எதிராக இத்தனை ஆண்டு காலமாக பல முறை தேர்தலில் போட்டியிட்ட, சில தடவைகள் ஆட்சிகளையும் கைப்பற்றிய காலிதாசியாவினுடைய வங்காளதேச தேசியவாத கட்சி BNP என்கிற கட்சி. இதே நேரத்தில் இதற்கு எதிர்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணி NCP என்கிற கூட்டணி. இந்த கூட்டணியை பொறுத்தவரை இந்த கூட்டணிக்கு தற்போது மக்கள் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, 1970களுக்கு பிறகு பாகிஸ்தானிடமிருந்து வங்காளதேசம் சுதந்திரம் பெறுகிற நேரத்தில் வங்காளதேசம் தனிநாடாக ஆக வேண்டும் என்று பல பேரும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருந்த நிலையில் வங்கதேசம் தனிநாடாக ஆகக்கூடாது, நாம் பாகிஸ்தானோடு தான் இருக்க வேண்டும் என்று நின்றவர்கள் தான் பாகிஸ்தானுடைய ஜமாத்தே இஸ்லாமி. அன்றைக்கு இணைந்த பாகிஸ்தானுடைய ஜமாத்தே இஸ்லாமி. இன்றைக்கு பாகிஸ்தானில் ஜமாத்தே இஸ்லாமி தனியாக இருக்கிறாங்க, வங்காளதேசத்தில் ஜமாத்தே இஸ்லாமி தனியாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டால், இத்தனை ஆண்டு காலமாக வங்காளதேசத்தில் பல தேர்தல்களில் முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக செயல்பட்ட காலிதாசியாவினுடைய வங்காளதேச தேசியவாத கட்சி BNP கட்சியோடு தான் இணைந்து வங்காளதேச ஜமாத்தே இஸ்லாமி பல தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கிறது. 1990களுக்கு பிறகு அவர்கள் 2 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்களோடு இணைந்து BNPயோடு இணைந்து தான் ஜமாத்தே இஸ்லாமி போட்டியிட்டு வந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சூழல் சற்று வித்தியாசமானது. என்ன வித்தியாசமானதுன்னு கேட்டால், சுதந்திரம் பெறுகிற நேரத்தில் ஜமாத்தே இஸ்லாமி பாகிஸ்தானோட இருந்தாங்க என்கிற வெறுப்பை மூலதனமாக வச்சு தான் ஷேக் ஹசீனா ஜமாத்தே இஸ்லாமியினுடைய பல தலைவர்களை தூக்குல போட்டாங்க, நீதிமன்றம் தனியாக உருவாக்கினாங்க, அவங்களுக்கு தண்டனைகள் கொடுத்தாங்க, சிறையில் அடைச்சாங்க. ஜமாத்தே இஸ்லாமியை மொத்தமாகவே இல்லாமலாக்குகிற வேலைகளை பல விடுத்தம் செஞ்சாங்க முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா. ஆனால் ஹசீனா இப்பொழுது நாட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார். இந்தியாவிலே அவர்
அவர் தலைமறைவாகி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இப்படி இருக்கிற சூழல்ல தான் வங்காளதேசத்தினுடைய தற்போதைய தேர்தலில் பிஎன்பி தனியாக ஒரு கூட்டணியோடு போட்டியிடுகிற அதே நேரம் இத்தனை ஆண்டு காலம் பிஎன்பியோடு இணைந்து போட்டியிட்டு வந்த ஜமாத்தே இஸ்லாமி வங்கதேசத்துக்குரியது இன்றைய நாட்களில் தேசிய குடிமக்கள் கட்சி என்கிற என்சிபியோடு இணைந்து ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. கூட்டணியை உருவாக்கினது மட்டும் இல்லை, அந்த கூட்டணிக்குரிய தலைமையாகவே யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் வங்காளதேசத்தினுடைய ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பினர் தான் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு குறுகிய கால வளர்ச்சி அவர்களுக்கு எட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனாவை துரத்தி அடிப்பதற்கு அவருடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்கிறதுக்கு காரணமாக இருந்த மாணவர் அமைப்புகளில் ஜமாத்தே இஸ்லாமி மாணவர் அமைப்புக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. மற்ற எல்லா அமைப்புகளுக்கும் பங்கு இருந்தாலும் ஜமாத்தே இஸ்லாமி ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. எனவே தான் அவர்கள் மக்கள் மத்தியிலே ஜனரஞ்சகப்பட்டார்கள், ரொம்ப மக்களால் கவரப்பட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரும் வாக்கு வங்கி உருவாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவை தளமாக கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச குடியரசு கட்சி நிறுவனம் டிசம்பர் மாதம் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆய்வில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிஎன்பி என்கிற இப்ப ஒரு கட்சி தடை செய்யப்பட்டு ஷேக் ஹசீனாவுடைய கட்சி தடை செய்யப்பட்டுடுச்சு. அதற்கு எதிராக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த கட்சிகளில் ஒன்றுதான் பிஎன்பி. ஒன்று ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வருவாங்க, இல்லைன்னா காலிதாசியா வருவாங்க. இப்ப ஹசீனா கிடையாது, காலிதாசியா மரணிச்சிட்டாங்க. காலிதாசியாவுடைய கட்சி இருக்கிறது. அந்த கட்சி பிஎன்பி மக்களுக்கு மத்தியில் டிசம்பர் மாதம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு பிரகாரம் 33% ஆதரவோடு இருக்கிற அதே நேரம் ஜமாத்தே இஸ்லாமியை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய என்சிபி கட்சிக்கு மக்களுக்கு மத்தியில் 29% மக்கள் ஆதரவு இருக்கிறது. அவங்களுக்கு 33, இவங்களுக்கு 29, ரொம்ப நெருங்கி இருந்தாங்க டிசம்பர்ல. அதற்கு பிறகு கடந்த வாரம் ஒரு வங்காளதேசத்தினுடைய முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் பிளஸ் அங்கிருக்கக்கூடிய ஊடகங்கள் இணைந்து நடத்திய இன்னும் ஒரு கருத்து கணிப்புல பிஎன்பி என்கிற இதற்கு முன்பதாக பிரதமராக இருந்த காலிதாசியாவினுடைய அந்த கட்சி 34.7% முன்னிலையில் மக்கள் மத்தியில் இருக்கிற அதே நேரம் ஜமாத்தே இஸ்லாமியை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய என்சிபி 33.6% மக்கள் செல்வாக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் இடையில 1% அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்கிறது. ரொம்ப நெருங்கிட்டாங்க. அவங்களா இவங்களா ஆட்சிக்கு வருவது என்கிற அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மிகவும் கவரப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஜமாத்தே இஸ்லாமி வங்காளதேசத்துக்கு எதிராக இருந்தது, பாகிஸ்தானோடு இருந்தது என்பதற்காகத்தான் 1971 அந்த சுதந்திர போர் நேரத்தில் இப்படி இருந்தாங்கிற காரணத்தினால தான் 2010 ஷேக் ஹசீனா தனி நீதிமன்றம் ஒன்று அமைச்சு அந்த தனி நீதிமன்றத்தின் ஊடாக ஜமாத்தே இஸ்லாமியினுடைய முக்கிய தலைவர்கள் பல பேரை 2010 நடந்தது. இதில் இருக்கக்கூடிய பியூட்டி என்னன்னு கேட்டால் அதே நீதிமன்றம் ஷேக் ஹசீனாவால் நிறுவப்பட்ட அதே நீதிமன்றம் தான் 2024 போராட்டக்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் தாக்குதல்களை நடத்தினார் ஷேக் ஹசீனா என்று சொல்லியும் 1400க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தார் என்று சொல்லியும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 2025 நவம்பர் மாதம் 78 வயதாகி இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்தது. இந்த ஷேக் ஹசீனா உருவாக்கின நீதிமன்றம், ஜமாத்தே இஸ்லாமியை அழிக்கிறதுக்காக உருவாக்கின நீதிமன்றத்தில் தான் இதே தீர்ப்பு அவருக்கு எதிராக வந்திருந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய முகமது யூனுஸினுடைய நிர்வாகம் பலமுறை இந்தியாவிடத்தில் ஷேக் ஹசீனாவை கேட்குறாங்க, நாங்கள் அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும், எங்கள் நாட்டுக்கு தாங்கணும் போது இந்தியா அவரோடு இருக்கக்கூடிய நட்பில் அவரை அனுப்பாமல் தவறு கொண்டே வருகிறது. அந்த முருகல் உச்சமெல்லாம் நீங்கள் இன்னைக்கும் பார்க்க முடியும். இன்னைக்கு கூட இந்தியாவில் நடைபெறக்கூடிய T20 மேட்சில் எதுலையுமே வங்காளதேசம் கலந்து கொள்ளாது என்கிற அளவுக்கு சர்ச்சை முத்திக்கொண்டே போகிறது வங்காளதேசத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையில. வங்காளதேசம் கூடுதலான இழுப்பாக சைனா பக்கமே நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடிகிற நேரத்தில் தான் 1971களுக்கு பிறகு ஜமாத்தே இஸ்லாமி வங்காளதேசத்தில் பல கட்டங்களில் வீழ்த்தப்பட்டாங்க. வீழ்த்தப்பட்டாலும் அவங்க மீண்டும் மீண்டும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் எழும்பிக்கிட்டே வந்தாங்க. குறிப்பாக 1941 தான் ஜமாத்தே இஸ்லாமி தோற்றுவிக்கப்படுகிறது. இஸ்லாமிய சிந்தனையாளராக அறியப்படுகிற ஷேக் அபுலாலா மௌதூதி அவர்களால் தான் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. அன்றைக்கு இணைந்திருந்த இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள தான் இது உருவாக்கப்படுகிறது. இந்திய துணை கண்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி ரொம்ப கொடூரமாக இருக்கிற காலகட்டத்தில் தான் இவர் இதை உருவாக்கினது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் இறுதி இறை தூதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் ஷேக் அபுலாலா மௌதூதியினுடைய இஸ்லாமிய பிரச்சார காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷினுடைய அடக்குமுறைகளும் உச்சத்தில் இருக்கும்போது தான் இந்தியாவில் காதியான் பகுதிகளில் மிர்சா குலாம் அகமது காதியானி என்கிற ஒருவன் நானும் நபிதான், முகமது நபிக்கு பிறகு நானும் நபியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்த நேரத்தில் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய பிரச்சாரர்களில் உச்சகட்டமாக
இந்த இறுதி நபித்துவம் என்கிற வாதத்தை முன்வைத்து முகமது நபிக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்பதையும், இந்த மிர்சா குலாம் அகமது காதியானி என்பவன் பச்சை பொய்யன் என்பதையும் மிக தெளிவாக நிறுவியவர்கள் ஒருவர் தான் அபுல் ஆலா மௌதூதி அவர்கள். அவர் இறுதி நபித்துவம் என்கிற ஒரு தனியான புத்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது அவரால். அது மட்டுமல்லாமல் தூக்கு மேடை வரைக்கும் போய் வந்தார் இறுதி நபித்துவ இந்த பிரச்சாரங்களுக்காகவும் பிரிட்டிஷ் எதிர்ப்பு பிரச்சாரங்களுக்காகவும். இப்படி 1941 தான் ஜமாத்தே இஸ்லாமி இந்தியாவில் தோற்றம் பெறுகிறது. இணைந்திருந்த இந்தியா பாகிஸ்தான், அதுக்கு பிறகு பாகிஸ்தான் தனியாக பிரிகிறது. அதற்கு பிறகு பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் தனியாக பிரிகிற நேரத்தில் தான் எந்த பக்கம் போறதுன்னு இருக்கும்போது பாகிஸ்தான் பக்கமே நின்னாங்க ஜமாத்தே இஸ்லாமி. அந்த வெறுப்பத்தான் இவ்வளவு காலமாக ஷேக் ஹசீனா பயன்படுத்தி கொண்டே வந்தார். எப்படி பயன்படுத்தினாலும் காலம் மாறிவிட்டது. இளைஞர்கள் புதிய முகங்கள் வந்திருக்கிறார்கள். புரட்சியை கண்ணால் பார்த்திருக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக யார் இருந்தாங்கன்றதெல்லாம் பார்த்து தான் இப்பொழுது அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் வங்கதேசத்திலே கிடைத்திருப்பதாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் தான் இப்பொழுது ஆட்சி கட்டில் அவர்கள் வந்து இருக்க போகிறார்கள். அடுத்து ஆட்சியை அமைப்பதற்கு கூட ஜமாத்தே இஸ்லாமி தலைப்படலாம், வங்கதேசத்தினுடைய ஆட்சி அவங்க கையில் வரலாம் என்கிற அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். கடந்த 55 ஆண்டுகளில் வங்கதேசம் முக்கியமான 2 கட்சிகளால் மட்டும்தான் ஆளப்பட்டிருக்கு. ஒன்று ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக், 2வது பிஎன்பி காலிதாசியாவினுடைய பிஎன்பி. இந்த 2 தான் நாங்கள் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு மக்கள் பல விரக்திகள் பல வெறுப்புகளை தாண்டி இன்றைக்கு இந்த தேர்தலுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் இதுவரைக்கும் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய கணிப்பு பிரகாரம் சுமார் 20 மில்லியன் மக்கள் அவர்களுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இதிலே 2.5 லட்சம் பேர் பெண்களாக இருக்கிற அதே நேரத்தில் ஜமாத்தே இஸ்லாமி இஸ்லாமியர்களோடு மாத்திரம் நின்று கொள்கிறது என்கிற ஒரு விமர்சனம் வங்கதேசத்துக்குள்ள இருந்த நிலையில தற்போது அதனையும் மாற்றும் விதமாக ஜமாத்தே இஸ்லாமி சில திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக வங்காளதேசத்தில் இந்து மத சகோதரர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நகரங்கள் ஏரியாக்கள்ல ஜமாத்தே இஸ்லாமியினுடைய வேட்பாளர்களாகவே இந்து மத சகோதரர்களையே அவங்க போற்றுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி வேட்பாளர்களை அவங்க நிறுத்தி மக்களுக்கு மத்தியில் தங்களுடைய ஜனரஞ்சகத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறார்கள். இதே நேரத்தில் ஜமாத்தே இஸ்லாமி ஆட்சிக்கு வந்தால் ஒரு இஸ்லாமிக் ஷரியா லாவை அவங்க அப்ளை பண்ணுவாங்க என்கிற விதமாக மேற்கு ஊடகங்களுடைய ஒரு பரப்புரை இருக்கக்கூடிய நேரத்தில் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய செய்தி தான் வங்காளதேசம் மதம் சாராத ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. நாட்டுக்கு தேவையான புதிய சட்டங்களை கொண்டு வருவோம், ஊழல் எதிர்ப்பு சட்டங்களை கொண்டு வருவோமே தவிர வேறு விதமான பரப்புரை செய்யப்படுவது போன்ற எந்த சட்டங்களும் கொண்டு வரப்பட மாட்டாது என்பதையும் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை அல் ஜசீரா ஒரு மிக தெளிவான ஒரு முழுமையான கட்டுரையில் தந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். வங்காளதேசத்தினுடைய ஆட்சி அடுத்ததாக யாரிடத்தில் போக போகிறது, யூனுஸ் என்ன செய்ய போகிறார் என்கிற கேள்விகளை தாண்டி அவாமி லீகினுடைய தலைவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்குகள் உருவாகி கொண்டிருக்கிற அதே நேரம் எதிர்பாராத விதமாக ஜமாத்தே இஸ்லாமியினுடைய செல்வாக்கு அதிகரித்து வருகிறது. எனவே அடுத்த ஆட்சி ஜமாத்தே இஸ்லாமிக்கு உரியதாக கூட இருக்கலாம் வங்கதேசத்தில் என்பதும் தற்போது ஆய்வாளர்களால் வியந்து பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கையை முன்வைத்தவனாக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற சர்வதேச செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தர தயாராக இருக்கும்.